எமையோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். தைலாபுர தோட்டத்தின் அறிவிப்புக்காக தவம் கிடக்கும் தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகள். 2024 நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் 3 மாதங்களில் வரவிருக்கிறது. இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் பாமக என்ன முடிவெடுக்க போகிறது, அந்த முடிவை வைத்துதான் நாம் அரசியல் களத்தில் எந்த பக்கம் பயணிக்க முடியும் என்பதை தீர்மானிப்பார்கள். இதுதான் ஒவ்வொரு முறையும் தேர்தலின் போது நடக்கும். பாட்டாளி மக்கள் கட்சி என்ன முடிவெடுக்க போகிறது, பாட்டாளி மக்கள் கட்சி களத்தில் எப்படி பயணிக்க போகிறது, இந்த முறை தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் முடிவை பொறுத்துதான் தமிழகத்தில் ஒவ்வொரு முறையும் தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கட்சிகளின் பார்வைகளையும் பாமகவின் பக்கம் திருப்பி இருக்கிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம், பாட்டாளி மக்கள் கட்சி சில ஆண்டுகளுக்கு முன்பே 2026 தேர்தலை இலக்காக கொண்டு நாங்கள் களமாடி கொண்டிருக்கிறோம் என்று ஏற்கனவே அவர்கள் பல மேடைகளில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டார். தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளின் கணக்கு என்னவாக இருக்கிறது அப்படின்னா, திராவிட கட்சிகளின் கணக்கு, பாட்டாளி மக்கள் கட்சியை நம்முடைய அணியில் எப்படியாவது சேர்த்து கொண்டால் நாம் இந்த முறை தேர்தல் களத்தை வெற்றிக்காக மாற்றிக்கொள்ளலாம் என்று ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் கணக்கு போடுவதுண்டு தமிழ்நாட்டில். ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணியில் இணைத்துக் கொண்டு போட்டியிட்டால் கணிசமான தொகுதிகளை வெல்ல முடியும் என்பது இவர்களுடைய அரசியல் கணக்கு. ஆனால் இத்தனை ஆண்டு காலமாக பாட்டாளி மக்கள் கட்சி இந்த திராவிட கட்சிகளை நம்பி ஏமாந்தது போதும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டது. இனி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமையில் கூட்டணி இல்லை என்றால் தனியாகவே களம் கண்டு தமிழக மக்களின் நலனை மட்டுமே குறிக்கோளாக வைத்து இப்பொழுது களத்தில் நின்று கொண்டிருக்கிறார் டாக்டர் அன்புமணி அவர்கள். டாக்டர் அன்புமணி அவர்களின் இலக்கு 2026 தமிழகத்தில் ஒரு கூட்டணி ஆட்சியை அமைத்தே தீர வேண்டும் என்பது அவருடைய இலக்கு. ஏனென்றால் இன்றைய சூழ்நிலையில் தமிழ்நாட்டு அரசியல் களத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் கூட்டணி இல்லாமல் எந்த ஒரு கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது என்பதுதான் கள நிலவரம். ஏனென்றால் தமிழ்நாட்டில் இப்பொழுது சில கட்சிகள் நாங்கள் எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லை, நாங்கள் தனித்தேதான் நிற்க போகிறோம் என்று இவர்கள் தொடர்ந்து பேசி வருகிறார்கள். ஆனால் அவர்கள் பெற்றது என்ன, அவர்கள் சாதித்தது என்ன என்று பார்த்தால் ஏட்டளவில் ஒன்றுமில்லை, பேச்சளவிலும் ஒன்றுமில்லை, ஏட்டளவிலும் ஒன்றுமில்லை, களத்திலும் ஒன்றுமில்லை. இதுதான் அவர்களுடைய சாதனையாக இருக்கிறது. வாய்கிழிய பேசலாமே தவிர சாதிக்க முடியாது. அரசியல் அதிகாரம் அவ்வளவு உயர்ந்தது. எத்தனை நாட்களுக்கு அதிகாரத்தையே நீங்கள் கைப்பற்ற முடியாமல் களத்தில் போராடி கொண்டிருக்க முடியும்? 5 ஆண்டு என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒவ்வொரு 5 ஆண்டுகளும் நீங்கள் களத்தில் நின்று தோல்வியை சந்தித்து 1% கூட பெற்று அடுத்து 1% கூட பெற்று எதை சாதித்து விட முடியும்? இதுதான் மக்களுடைய இன்றைய நிலையாக இருக்கிறது. எந்த ஒரு இயக்கமும் தனியாக களத்தில் நிற்பது தவறில்லை. ஆனால் தனியாக நின்றாலும் கூட உங்களுக்கான அரசியல் அதிகாரத்தை ஏதோ ஒரு வழியில் கைப்பற்றியாக வேண்டும். முற்றிலுமாக அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற முடியாமல் ஒரு இயக்கம் பல தேர்தல்களை சந்தித்து அந்த இயக்கத்தின் தொண்டர்கள் சோர்ந்து போனதுதான் மிச்சம். தமிழ்நாட்டில் இன்று மிக முக்கியமான ஒரு கட்சியாக பார்க்கப்படுகின்ற கட்சியின் நிலை அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் அந்த கட்சியின் தலைவர் நான் யாருடனும் கூட்டணி இல்லை என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார். ஆனால் அந்த கட்சிக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான கட்சி தொடர்ந்து தூது அனுப்பி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த கட்சியுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் தான் இருக்கிறாராம் இந்த கட்சியின் தலைவர். இந்த கட்சியின் தலைவரை பல இடங்களை கொடுத்து எப்படியாவது அதிமுகவின் கூட்டணியில் இழுத்து விட வேண்டும் என்று தொடர்ந்து அவர் தன்னுடைய காய்களை நகர்த்தி வருவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் எடப்பாடி போட்ட கணக்கு வேறு, இப்பொழுது களத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற கள நிலவரம் வேறு. எடப்பாடி என்ன கணக்கு போட்டார்? பிஜேபியை நம்ம கூட்டணியிலிருந்து இருந்து கழட்டி விட்டுட்டோம்னா பல கட்சிகள் நம்மோட கூட்டணியில வந்து சேர்ந்துருவாங்க. ஏன்னா பிஜேபி நம்முடன் இருப்பதால தான் நம்ம கிட்ட சில கட்சிகள் கூட்டணிக்கு வர தயங்குறாங்க அப்படின்னு இவங்க நினைச்சாங்க. ஆனா பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகும் கூட அதிமுக கூட்டணியில யாரும் போக தயாரா இல்லை. அதுக்கு காரணம் அதிமுக பலமில்லாமல் இருப்பதுதான் அப்படின்னு பரவலா பேசப்படுது. இப்ப தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு கட்சியாக இருக்கின்ற கட்சி
தொடர்ந்து அந்த தலைவர்கிட்ட அதிமுக வந்துட்டு தூதுவிட்டு பல வியாபாரங்களை செய்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த கட்சியின் தலைவர் முதன்முறையாக கூட்டணி வைத்தாலும் 20க்கு 20 என்று பேரம் பேசியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் எடப்பாடி அவர்கள் 12 உறுதி என்று சொல்லி இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகிருக்கிறது. ஆனால் அது எந்த அளவிற்கு உண்மை என்பது போக போகத்தான் தெரிய வரும். 12 சீட்டும் பல கோடி நோட்டும் கொடுப்பதாக அந்த தலைவரை இவர்கள் பேசியதாகவும், அந்த தலைவர் நோட்டுகள் சில கோடி இருந்தாலும் பரவாயில்ல, சீட்டு என்பது 20க்கு 20 இருந்தால் உள்ளே வாருங்கள் என்று சொல்லி இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. 20க்கு 20 என்பது சாத்தியப்படாதது. ஏனென்றால் இன்னும் பல கட்சிகள் கூட்டணியில் இருக்கிறது. அந்த கட்சிகளுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் காம்ப்ரமைசேஷன் செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை 12 சீட்டுக்கு அந்த தலைவர் ஒப்புக்கொண்டால் தமிழ்நாட்டில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பேர் அதிர்ச்சி இந்த தேர்தலில் நடக்கும். அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எடப்பாடி அதில் வெற்றி பெறுவாரா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் எடப்பாடி இந்த முயற்சியை தொடர்ந்து செய்து வருவதாகவே தெரிகிறது. எத்தனை முறை வேண்டும் என்றாலும் அந்த கதவை தட்டுங்கள், கண்டிப்பாக அவர் ஒரு முறை திறப்பார், நம்மோடு அவர் கண்டிப்பாக வருவார் என்று நம்பிக்கையுடன் கூறியிருக்கிறாராம் எடப்பாடி அந்த கூட்டணி அமைக்கின்ற குழுவுக்கு. அந்த கூட்டணி குழு, அதிமுகவில் உள்ள அந்த கூட்டணி பேரம் பேசுகின்ற குழு தொடர்ந்து அந்த கட்சியின் தலைவரை சந்தித்துக் கொண்டே இருக்கிறதா. இப்பொழுது அந்த கட்சியின் தலைவர் என்ன முடிவை எடுத்து அறிவிக்க போகிறார் என்பதற்காக அதிமுக காத்துக் கொண்டிருக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தமிழகத்தின் மிக முக்கிய கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி, அனைத்து அரசியல் கட்சிகளும் அவர்களுடைய அறிவிப்புக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி இதுவரையில் எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சியின் இலக்கு என்னவாக இருக்கிறது? 2006 தமிழகத்தில் ஆட்சி அதிகாரம். 2024 மத்தியிலே பாட்டாளி மக்கள் கட்சி அங்கம் வகிக்க வேண்டும் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியின் இலக்குகளில் ஒன்று. மத்தியிலே ஒன்று நாடாளுமன்றத்தில் நம்முடைய உறுப்பினர்கள் உள்ளே இருக்க வேண்டும், இல்லை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி மத்தியிலே அமைச்சரவையில் இருக்க வேண்டும் என்று பாமக எதிர்பார்க்கிறது. அதற்காக பாமக சில குறிப்பிட்ட தொகுதிகளை குறிவைத்து இந்த தொகுதிகளில் மட்டும் வேட்பாளர்களை நிறுத்தி திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் ஒரு கடும் சவாலை கொடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. இப்படி பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களுக்கான ஒரு பாதையை வகுத்து சரியாக நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் தமிழ்நாட்டில் இப்பொழுது திமுக ஒரு பக்கமும் அதிமுக ஒரு பக்கமும் தைலாபுரத்தின் தகவலுக்காக காத்திருக்கிறார்களாம். தைலாபுரத்தின் தகவல் வந்துட்டு ஏற்கனவே ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக திட்டவட்டமாக எந்த இயக்கத்தோடும் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி என்பது இல்லை. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமைக்கப் போகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமையில் தான் அது கூட்டணி. பாட்டாளி மக்கள் கட்சியோடு ஒருமித்த கருத்துள்ள சமூக நீதியை பேணி காக்க துணிவிருக்கின்ற எந்த இயக்கமாக இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமையில் கூட்டணி என்றால் நாங்கள் தயார் என்று டாக்டர் ஐயா அவர்கள் சொல்லி இருப்பதாக அந்த தகவல். இது 4 நாட்களுக்கு முன்பு வெளியான ஒரு தகவல். ஆனால் அந்த தகவலின் அடிப்படையில் நாம் ஏற்கனவே ஒரு காணொளி போட்டிருந்தோம். இப்பொழுது புதிய தகவல் என்னவென்றால், பாட்டாளி மக்கள் கட்சியின் அறிவிப்புக்காக திமுகவும் அதிமுகவும் தங்களுடைய கூட்டணிகளை இன்னும் உறுதி செய்யாமல் காத்திருப்பதாக சொல்றாங்க. ஏனென்றால் விசிகாவை வெளியேற்றிவிட்டு பாமகவை உள்ளே இழுக்க வேண்டும் என்று திமுக திட்டம் போடுகிறதாம். விசிக கூட்டணியில் தொடர்ந்து சாதி அரசியலை முன்னெடுத்துக் கொண்டிருப்பதாகவும் அதனால் திமுகவின் பக்கத்தில் ஒரு அதிருப்தி இருப்பதாகவும் திமுக மேலிடம் நினைக்கிறதாம். விசிகாவால சில இடங்களில் நமக்கு ஓட்டு சிதறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அதனால விசிகாவை கழட்டி விட்டுவிட்டு பாமகவை உள்ளே இழுத்து விட வேண்டும் என்று கூட்டணி குழுவுக்கு உத்தரவிட்டு இருக்கிறாராம். ஆனால் அந்த கூட்டணி குழு தைலாபுரத்திற்கு பல முறை தூதுவிட்டும் தைலாபுரத்திலிருந்து மீண்டும் மீண்டும் நோவே சொல்லிவிட்டார்களாம். அதனால தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் கூட்டணியின் தொகுதி பங்கீடை இன்னும் முடிக்காமல் தைலாபுர தோட்டத்தின் தகவலுக்காக காத்திருக்கிறதாம் திமுக. அதே போன்று அதிமுக தைலாபுரத்தின் தோட்டத்து தகவலுக்காகவும் இந்த ஒரு முறை எங்களோடு கூட்டணிக்கு வாருங்கள் என்று மீண்டும் மீண்டும் தூதுவிட்டுக் கொண்டிருக்கிறாராம் அந்த தமிழ் கட்சியின் தலைவருக்கு. இப்படிதான் அந்த தமிழ் கட்சியின் தலைவரை தொடர்ந்து தூண்டியதால அவர் இப்பொழுது மேல போய் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால என்ன பண்ணாலும் நீங்க 20ல் 1 or 2 குறைந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு கீழே என் பக்கமே திரும்பாதீங்க, 40 என்னுடையதுதான், 40லே நான் தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டணி குழுக்கு திட்டவட்டமாக சொல்லிவிட்டாராம் அந்த தலைவர். ஆனால் முதல் முறையாக கூட்டணி 12 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை 12ஓட இன்னும் 1 or 2 சேர்த்து வாங்கி கூட
ஒரு 4 சீட்டோ 5 சீட்டோ ஜெயிச்சு பாராளுமன்றத்தில் போயிட்டு நம்ம குரலை எழுப்பலாம் அப்படின்னு சொல்லி கட்சியில் இருக்கிற சில முன்னணி பொறுப்பாளர்கள் எல்லாம் பேசி இருப்பதாகவும் முதல் முறையாக இலக்கை தளர்த்தி கொண்டு கூட்டணி அமைக்கலாமா என்று கட்சியின் பொறுப்பாளர்களிடம் பேசி வருவதாக சொல்லப்படுகிறது. என்னதான் நடக்க போகிறது? கூட்டணி கணக்கில் வெல்லப் போகிறாரா எடப்பாடி? தைலாபுரத்தின் தகவல் என்னவாக இருக்க போகிறது? திமுகவிற்கு 2024 ஆப்பு வைக்கப் போவது யார் என்பதையெல்லாம் இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.